Good morning all. இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னதுன்னா லெவலிங் பார்க்க போறோம். சர்வேயிங்ல லெவலிங் சாப்டர் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் சர்வேயிங், அப்புறம் வந்து செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளேன் டேபிளிங் பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் லெவலிங். ஸோ இந்த லெவலிங் பத்தி தான் வந்து நெக்ஸ்ட் 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சப்ஜெக்ட். ஸோ ஹோப் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலிங் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ மோஸ்ட் சர்வேயிங்கில் கொஷின் வருதுன்னா, ஒரு 10 கொஷின் வருதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் இல்லை 4 கொஷின் லெவலிங்க்கு நீங்கள் பண்ணலாம். லைக் லெவலிங்னு மட்டும் இல்லை, லெவலிங் சம்மந்தப்பட்ட நிறைய சாப்டர்ஸ் பின்னாடி வரும். ஸோ அந்த லெவலிங் வந்து ரொம்ப லிங்க்டு சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் லெவலிங் படித்தாலே ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சர்வேயிங் பொறுத்த வரைக்கும். ஸோ லெவலிங் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் ரொம்ப முக்கியம். லெவலிங் கான்செப்ட்ஸை வச்சு தான் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸும் மூவ் ஆகும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா உங்களுக்கு பேசிக்காக லெவலிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் லெவலிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப முக்கியமான சாப்டர் சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும். ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த சாப்டர் வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம இந்த லெவலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் லைக் என்னென்னலாம் அதுக்குள்ள இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெவலிங் மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, இட் கிவ்ஸ் போத் லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த வெர்டிக்கல் பிளேன். ரொம்ப முக்கியம். ஸோ லெவலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் இன் வெர்டிக்கல் பிளேன் கொடுக்கும். லைக் வெர்டிக்கல் பிளேன்னா திஸ் இஸ் யுவர் வெர்டிக்கல் பிளேன், this is your horizontal plane. Horizontal plane la, like vertical plane la, you get both linear and angular measurements. So linear and angular measurements na, like distance, vertical plane la distance irundhuchna it is a linear measurement in vertical. Angular na, like inga vandu I fix my 0, like inga irundhu idu evlo angle, like vertical plane la evlo elevation irukku illa angle difference evlo irukku appdin solradha vandu angular measurements involved in vertical scale. இப்போ இதுல ஒரு சில முக்கியமான டெர்மினாலஜிஸ்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சர்ஃபேஸ். ஸோ லெவல் சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த லெவல் சர்ஃபேஸ், ஸோ நம்ம எர்த் சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இல்லை கர்வ்டா? கர்வ். நம்ம எர்த் சர்ஃபேஸ் வந்து கர்வ். ஸோ அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்தோட சர்ஃபேஸ் எல்லா இடத்துலையும் ஒரே எலிவேஷன் தான் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களோட எர்த் எலிவேஷன் வந்து இட் இஸ் ஜியோகிராபிக்கலி பாத்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸ் வந்து சம் அண்டுலேட்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டுலேஷனோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டுலேஷனோட இருந்துச்சுன்னா லைக் இதுக்கோட லைக் ஈச் பாயிண்ட் ஹேஸ் ஒன் எலிவேஷன். இங்க பாத்தீங்கன்னா லைக் திஸ் பாயிண்ட் ஹேஸ் ஒன் எலிவேஷன், திஸ் பாயிண்ட் ஹேஸ் ஒன் எலிவேஷன், திஸ் பாயிண்ட் ஹேஸ் ஒன் எலிவேஷன் அண்ட் திஸ் பாயிண்ட் ஹேஸ் ஒன் எலிவேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எலிவேஷன் இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். ஸோ லெவல் சர்ஃபேஸ்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் பேரலல் டு த மீன் ஸ்பிராய்ட் ஆஃப் எர்த். அந்த மீன் ஸ்பிராய்ட் ஆஃப் எர்த்ன்றது ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த எலிவேஷன்ஸ்லாம் சம் டேட்டம்ல இருந்து கீப் ஒரு டேட்டம்ல இருந்து நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறேன். அப்போ இந்த எலிவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆவரேஜ் எலிவேஷன் வருமா? லைக் இங்க ஒரு எலிவேஷன் இருக்கு, இங்க ஒரு எலிவேஷன் இருக்கு, இங்க ஒரு எலிவேஷன் இருக்கு, இங்க ஒரு எலிவேஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஐ டேக் ஒன் ஆவரேஜ் எலிவேஷன். ஸோ அந்த ஆவரேஜ் எலிவேஷன் ஐ மார்க் இட் ஹியர். ஸோ லெட் திஸ் பி மை ஆவரேஜ் எலிவேஷன். This is my average elevation. So that is your mean spheroid of earth. So அது வந்து உங்களோட எர்த் வந்து என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல இட் இஸ் த மீன் ஸ்பெராய்ட். மீன் ஸ்பெராய்ட்னா இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் யுவர் ஆல் எலிவேஷன் இஸ் டேக்கன் அஸ் மீன் ஸ்பெராய்ட். ஸோ அடுத்து லெவல் சர்ஃபேஸ். லெவல் சர்ஃபேஸ்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் த சர்ஃபேஸ் parallel to mean spheroid of earth. So this will be your level surface. So this is your level surface. It is parallel to your mean spheroid of your earth. அதே மாதிரி அது ஃபிளாட் கிடையாது, இட் இஸ் a curved surface. அப்புறம் true difference in level is with respect to the level surfaces. So ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸோட
elevation difference கண்டுபிடிக்கிறீங்கன்னா it will be with respect to the level surfaces. curvature வச்சு level surface வச்சு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி level line, இப்போ level lineனா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, லைக் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் பாயிண்ட். இப்படி ஒரு டோபோகிராஃபி இருக்கு. இதில் ஐ டேக் அ பாயிண்ட் ஓவர் ஹியர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு level surface எப்படி இருக்கும்னா, like each point has a level surface. It's nothing but it is a curved parallel surface with respect to the mean spheroid of Earth. So this will be my level surface. Like இந்த மாதிரி ஒரு curved surface ஆவரும் எனக்கு. I get a curved surface like this. This is my level surface for a point. இப்போ level line ஒன்னு இருக்கும். அந்த level line என்னதுன்னு பார்த்தலாம். So level line is nothing but a line on the surface level. So இப்படி ஒரு line இருக்கும். So this will be the level line. The line on the level surface is called as level line. Next is your horizontal surface. So horizontal surface na surface tangential to your level surface at a point. So surface that is tangential. So surface which is tangential, like if your surface இருக்குனா, so surface tangential, surface which is tangential to the level surface at a point. So it is not a line, it is a surface. நான் straight line தான் வரையறேன், அது வந்து straight line கிடையாது. Imagine it as a surface. So surface na ஒரு area. So surface tangential to your level surface at a point is, that is your level horizontal surface. Line on the horizontal surface is going to give you horizontal line. So vertical level surface la இருக்கக்கூடிய line பேரு level line, horizontal surface la இருக்கக்கூடிய line பேரு horizontal line. இதுதான் first basic terminology. Next moving on to the vertical surface. So vertical surface na same அதே மாதிரி ஒரு topography எடுத்துக்கிறேன். Like I take an irregular topography. So in the irregular topography la I take a point over here. இதுல the surface normal to the horizontal surface. Say example, if my surface is horizontal surface is this. If my horizontal surface is this. இப்போ இதுக்கு நார்மலா இருக்கக்கூடிய surface தான் vertical surface ன்னு சொல்றாங்க. So normalனா it is nothing but it is 90 degree. So it is 90 degree to the horizontal surface. அப்போ vertical surface is nothing but it is the normal surface to your horizontal surface. So இது வந்து என்னோட horizontal surface ஆ இருந்துச்சுன்னா, this is going to be my vertical surface. This is going to be my vertical surface. So இதுதான் வந்து vertical surface கான இது definitions and diagrammatic explanation. அதே மாதிரி the line on the vertical surface is called as vertical line. So this line will be your vertical line. Next is your datum. Datum is nothing but it is the reference line. So நீங்க எந்த ஒரு elevation எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு ஒரு reference, like it is the imaginary zero you keep. Like datumனா அந்த லைன் மாதிரி எதுவுமே இருக்காது. இதுல பார்க்கிறது எல்லாமே வந்து imaginary line தான் நம்ம கான்செப்ட்ஸ்க்காக. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, it is everything is an imaginary thing, பட் நம்ம கான்செப்சுவலா அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்றது தான் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா datum is nothing but it is a reference surfaces with respect to which elevations are measured. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்க ஒரு லைன் வரைகிறேன். ஸோ எல்லா எலிவேஷன்ஸும் with respect to this line I take. நான் இங்க ஒரு எலிவேஷன் பாயிண்ட் எடுத்தாலும் இங்க இருந்து இது எவ்வளவு தூரம், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இங்க இருந்து இது எவ்வளவு தூரம். So I keep this line as my reference line. So the line which I keep as a reference line is called as datum. So அந்த datum வந்து universally accepted datum-ஆ இருக்கணும். So that comparison பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். Next is your elevations. Elevationsனா எல்லாருக்கும் தெரியும். Elevations is nothing but the vertical distance measured. So elevation is nothing but it is the vertical distance measured above the datum or below the datum. So உங்களுக்கு elevation வந்து
டேட்டம்க்கு மேல தான் எப்பவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது, டேட்டம்க்கு கீழேயும் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி above the datum and also it can be below the datum. So above the datum na we put plus, below the datum na we go minus. So அந்த datumல இருந்து மேல எடுக்கிறீங்கன்னா plus போட்டு எடுக்கணும், like plus 3.5 meters or plus 3 meters. அதுவே datum referenceல இருந்து கீழே எடுக்கிறீங்கன்னா, say example நீங்க வந்து ஒரு ஓஷனோ ஒரு சியோ இல்ல பாண்டோ அதோட டெப்த் கண்டுபிடிக்கிறீங்க. டெப்த் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா யூனிவர்சல் டேட்டம்ல இருந்து அது கீழே தான் இருக்கும். அப்ப you are mentioning it by minus 5 meters or minus 6 meters. You need to mention it. So that is with respect to elevation. Next is your mean sea level. What is this mean sea level? Any idea? What is this mean sea level? Mean sea level la enadhu? Mean sea level is your universally accepted datum. So mean sea level is your universally accepted datum. In the mean sea level வந்து எப்படி சொல்றாங்கன்னா, it is nothing but it is the average level of sea. நம்ம கடலோட average level over a period of 19 years. ஏன் இந்த 19 years சொல்லுவாங்க தெரியுமா? Like why this 19 years? அதான் இந்த 19 years எதுக்காக இந்த 19 years எடுத்திருக்காங்க? Any guesses? Yeah, average height of sea based on tides and Karachi, அதுக்கு வரலாம், கராச்சிக்குலாம் வரலாம். So ஏன் இந்த 19 yearsனா, 1 moon cycle is equals to 19 years. So அதை பேஸ் பண்ணி தான் இந்த 19 yearsக்கு மீன் sea level ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. So next terminology போயிடலாம். Next terminology is your geoid. So geoid na nalla gavanachkonga, geoid is nothing but it is an hypothetical surface. Hypothetical surface na like it is not oru theory vechi you are proving something, so that is called as hypothesis. So it is an hypothetical surface that the ocean surface would take under the influence of rotation of earth and gravity. So நீங்க earth oda rotation gravity நாலயோ the shape that is taken by your like this ocean surface எடுக்கக்கூடிய shape, அது பேர் தான் வந்து geoid ன்னு சொல்லுவாங்க. இந்த geoid ஓட இமேஜ் நீங்க சர்ஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த geoid ஓட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் மேப் இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து லைக் அந்த ஒரு ஷேப் ஆஃப் எர்த் மாதிரியே தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் டிஸ்டார்டட் ஷேப்பா இருக்கும். லைக் பர்ஃபெக்ட் ஆப்லேட் ஸ்பெராய்டா இருக்காது, அது கொஞ்சம் டிஸ்டார்டட் ஷேப்பா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இஸ் யோர் geoid. இங்க பாத்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் equipotential surface of gravity. So what is equipotential surface? Equipotential. So equipotential is nothing but you have almost equal force of gravity. Next, mean sea level is nothing but a simplification of geoid. So geoid என்றது என்ன சொல்லியிருக்கோம்? Surface, ocean oda surface with respect to the gravity and rotation of earth. So mean sea level is nothing but the simplification of geoid. Geoid என்றது ஒரு hypothesis. So அந்த hypothesis ல இருந்து you are coming to the simplified version, that is your mean sea level. So இதுதான் வந்து simplified version of geoid. Like mean sea level is the simplified version of geoid. Next we go for levelingல இருக்கக்கூடிய ஒரு சில terminologies. அடுத்த terminologies பாத்தீங்கன்னா direct or spirit leveling. So direct or spirit leveling na it is nothing but உங்க spirit leveling na ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து அந்த bubble tube வச்சிருப்பாங்களா, லைக் bubble tube இருக்குல்ல, அந்த bubble tube வச்சு லைக் அது ஒரு பேசிஸா இருக்கும் நீங்க பண்ணக்கூடிய லெவலிங்ல, அதுதான் வந்து direct or spirit leveling சொல்றாங்க. So you find difference in elevation with respect to that bubble. Like bubble ஓட பிரின்சிபல் வந்து அதுல ஆக்ட் ஆயிருக்கும். பபுளை வச்சு ஒன்னும் எலிவேஷன் கண்டுபிடிக்க முடியாது, அந்த பபுள் பிரின்சிபலை வச்சு like you find the difference in elevation. So this you get when the line of sight yellow is na, it is nothing but your line of sight. So horizontal line of sight by the telescope attached with the spirit level. So இப்போ ஒரு telescope இருக்கு, அந்த telescopeல you have a spirit level attached to it. So அப்போ அந்த bubble centerா இருந்துச்சுன்னா what does it mean?
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய டெலஸ்கோப் இஸ் கிவிங் மீ பர்ஃபெக்ட்லி ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட். ஸோ தட் இஸ் வாட் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்பிரிட் லெவலிங். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் இன்டைரக்ட் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங். ஸோ இன்டைரக்ட் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் லெவல்லையும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன் தான் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா முன்னாடி இதுல வந்து லைக் ஸ்பிரிட் லெவலிங்ல ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட்டை வச்சு மட்டும் தான் கண்டுபிடிப்போம். லைக் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். லைக் யூ கீப் leveling stuff over there and you calculate the difference in elevation. ஆனா indirect or trigonometric levelingல பாத்தீங்கன்னா like you take some sloped inclined line of sight லாம் எடுப்போம். So அந்த inclined line of sight லாம் எடுக்கும்போது like you use trigonometric relations to find out the difference in elevation. அதுதான் வந்து direct leveling or spirit leveling க்கும் indirect leveling or trigonometric leveling க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். Next. ஆமா. அது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ஜீரோ ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பெஞ்ச் மார்க்கோட எலிவேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த எலிவேஷன்லேருந்து நம்ம பாயிண்ட் எவ்வளோ இருக்கு லைக் நம்ம வந்து ப்ரிலிமினரி சர்வே பண்ணும்போது டோட்டல் ஸ்டேஷன் வச்சு லைக் பெஞ்ச் மார்க்லேருந்து இது வந்து என்ன எலிவேஷன்ல இருக்குன்றது நம்ம அந்த ப்ரிலிமினரி சர்வேலே பண்ணிடுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை you will import it to AutoCAD. Like AutoCADல உங்களோட சர்ஃபேஸ் லைக் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் யூ மேக் யுவர் டயக்ராம்ஸ் லைக் என்ன எலிவேஷன்ல இருக்கு அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஹவ் வி டூ இன் த ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ். ஸோ லெவலிங்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லெவலிங் சர்வேயிங்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் யுவர் லெவல். ஸோ இந்த லெவல்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட horizontal bubble இருக்குல்ல, that will be your level. So அந்த level வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா so this is going to give you the horizontal line of sight. So this level is going to give you horizontal level of sight. So உங்களோட பார்வை வந்து ஒரே லைன்ல தான் போகுது, straight, it's perfectly horizontal அப்படின்னு சொல்றதா இந்த லெவல். ஸோ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா லைக் அந்த லெவல் இஸ் attached to a telescope. So this level is attached to a telescope. So the parts are first is the telescope. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். லைக் we are not going in detail. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெலிஸ்கோப் என்ன கொஸ்டின்ஸ்லாம் வருமோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான கீ பாயிண்ட்ஸா நம்ம பாக்குறது. டெலிஸ்கோப்ல என்ன கேட்பாங்கன்னா லைக் வாட் கைண்ட் ஆஃப் டெலிஸ்கோப் we are using. டெலிஸ்கோப் வந்து இட் இஸ் நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்னு ஒன்று இருக்கும், இன்டர்னல் ஃபோக்கஸிங்னு ஒன்று இருக்கும். நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலிஸ்கோப், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங். எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங்னா லைக் வந்து ஒரு டெலிஸ்கோப் இருக்கும், அந்த டெலிஸ்கோப் வந்து நம்ம வெளியே திருப்போம் பார்த்துருக்கீங்களா. லைக் we need to rotate and see. நிறைய ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும். லைக் அந்த ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெலிஸ்கோப் காமிப்பாங்க, அந்த டெலிஸ்கோப் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலிஸ்கோப். பட் வாட் வி யூஸ் இஸ் internal focusing telescope. அதுலயோ ரொம்ப முக்கியமா we use this Kepler's internal focusing telescope. நிறைய வாட்டி क्वेश्चनா வந்திருக்கு, நம்ம யூஸ் பண்றது என்னதுன்னு. it is nothing but Kepler's internal focusing telescope நம்ம யூஸ் பண்றது. என்ன லென்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சோ இதுல இருக்கக்கூடிய லென்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா it is nothing but it's your double concave lens. சோ இது வந்தா உங்களுக்கு double concave lens. ஸோ இப்போ இதுதான் உங்க டெலிஸ்கோப். நான் ஒரு சில பார்ட்ஸ் மார்க் பண்றேன், அது என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ வேற டிஃப்ரெண்டா சொல்லலாம். ஓகே, ஐவேன். ஐவேன், ஐபீஸ், ஐவேன். இது what is this? This is objective vein. This is objective vein. Next, what is this called? Crosshairs. This is called as crosshairs. This is your lens.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஹேர்ஸ் வந்து ஐபீஸ்க்கோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கோ நடுவில் இருக்கணுமா? இட் should be nearer to your eye vein. லைக் சென்டர்ல இருக்கக்கூடாது. இட் should be nearer to your eye vein. அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது வந்து என்னவா இருக்கணும்னா லைக் வாட் ஷுட் பி த ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு. அது வந்து ஆக்ரோமேட்டிக் லென்ஸா இருக்கணும். ஏக்ரோமேட்டிக் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ரோமேட்டிக் லென்ஸ்னா ஒன்றும் இல்லை, லைக் உங்களுக்கு வந்து ஒரு லைட் ரே பாஸ் ஆகுதுன்னா அந்த லைட் ரே வில் ஸ்பிளிட் இன்டு த கலர் பேண்ட்ஸ். கலர் பேண்ட்ஸ் விப்கியோர் கலர் பேண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பிளிட் ஆகும். பட் இந்த அக்ரோமேட்டிக் லென்ஸ் வச்சிங்கன்னா அது ஸ்பிளிட் ஆகாம சிங்கிள் இமேஜா வந்து உங்களுக்கு ஃபால் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் த அக்ரோமேட்டிக் லென்ஸ் டஸ். நெக்ஸ்ட் ஐபீஸ். நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஐபீஸ் என்ன? கொஸ்டின் எப்படி வரும்னா காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்னது, காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஐபீஸ் என்னது. ஸோ காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஐபீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ராம்ஸ்டன்ஸ் ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த ஐபீஸ்ல வந்து என்ன, இந்த ஐபீஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பிளேனோ கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபிகர்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ், இட்ஸ் பிளேனோ கான்வெக்ஸ். நெக்ஸ்ட் இது தவிர்த்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஸ்பிரிட் லெவல், லெவலிங் ஹெட் அண்ட் ட்ரைபாட். இதை பற்றிலாம் படிப்போம். லெவலிங் ஹெட் பற்றிலாம் படிப்போம். ஸோ ட்ரைபாட் எல்லாருக்கும் தெரியும் ட்ரைபாட் என்னதுன்னு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் டெலிஸ்கோப் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் நிறைய இடத்துல வந்திருக்கு. நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ், நிறைய ஒரு சில லைக் ரெண்டு ஆன்சர் வரா மாதிரிலாம் இருக்கும். அது என்னதுன்றது இப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் டெலிஸ்கோப். ஆக்சிஸ் ஆஃப் டெலிஸ்கோப்னா இட் இஸ் நத்திங் பட் த இமேஜினரி லைன் கனெக்டிங் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் இமேஜினரி லைன் கனெக்டிங் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் யுவர் ஐபீஸ். ஸோ அப்போ ஆப்டிக்கல் சென்டர்னா எது சொல்லுவோம்? வாட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர்? இதோட சென்டர் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி மை, திஸ் சென்டர் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி மை ஆப்டிக்கல் சென்டர். ஏன் அது ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்றோம்னா நம்ம ரேஸ் வரையும் தெரியுமா? சே எக்ஸாம்பிள் சும்மா டம்மியா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி ஒரு லைன் வரும். ஸோ இப்படி ஒரு லைன் வரும். நெக்ஸ்ட் வர ரே பார்த்தீங்கன்னா இப்படி வர ரேலா இப்படி வரும். So எந்த பாயிண்ட்ல your rays are going to go straight, so that is called as your optical center. So that will be your optical center. அப்போ இந்த கொடுத்திருக்க இமேஜ்ல பாருங்க. so இதுல வந்து optical centerனா இதுதான் is going to be your optical center. இங்க this is going to be your optical center. So the line, imaginary line joining the optical center of your objective and eyepiece. The imaginary line joining the optical center of your objective and eyepiece is called as axis of telescope. Next, line of collimation. So line of collimation பாருங்க, it is nothing but line joining, imaginary line எல்லாமே imaginary line joining intersection of your crosshairs and optical center of your lens and its continuation. ரொம்ப முக்கியம் இந்த continuation என்ற keyword. So இந்த continuation என்ற keyword ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, it is nothing but define பண்ணும்போது வெறும் ஆப்ஜெக்டிவும் ஐபிசியும் ரெஃபரன்ஸா வச்சு டிஃபைன் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆக்சிஸ் ஆஃப் டெலிஸ்கோப். உங்களுக்கு லைன் ஆஃப் காலிமேஷன் சொன்னாங்கன்னா it is an imaginary line intersecting your crosshairs and optical center of your objective lens. So it is nothing but the imaginary line joining the black la varaira. So imaginary line joining the intersection of crosshairs and your optical center.
ஓகேவா? அண்ட் இட்ஸ் கண்டினியூவேஷன் ஒரு கீவேர்ட் இருக்கு. அப்போ இந்த லைன் இப்படி இழுத்து வச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் இட் இஸ் யுவர் லைன் ஆஃப் காலிமேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லைன் ஆஃப் சைட். ஸோ லைன் ஆஃப் சைட்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த இமேஜினரி லைன் கனெக்டிங் த ரெண்டுத்துக்கும் வந்து டெஃபினேஷன் சேம் தான். பட் என்ன ஒரு கீவேர்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும்னா, உங்களுக்கு லைன் ஆஃப் காலிமேஷன்ல கண்டினியூவேஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் லைன் ஆஃப் காலிமேஷன். ஸோ இதே டயக்ராம் நான் திரும்ப வரைகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பிளாக் லைன் தெரியும், ஒரு ரெட் லைன் தெரியும். ரெண்டுமே இஸ் த இமேஜினரி லைன் கனெக்டிங் யுவர் இன்டர்செக்ஷன் ஆஃப் யுவர் கிராஸ் ஹேர்ஸ் அண்ட் யுவர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆனா ரெட் லைன் இஸ் கெட்டிங் கண்டினியூட், யுவர் பிளாக் லைன் இஸ் ஸ்டாப்பிங் அட் யுவர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ அப்படி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் கிட்ட உங்களுக்கு லைன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் யுவர் லைன் ஆஃப் சைட். அது கண்டினியூ ஆச்சுன்னா இட் இஸ் லைன் ஆஃப் காலிமேஷன். ஸோ இமேஜ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் இஸ் லைன் ஆஃப் சைட் அண்ட் வாட் இஸ் லைன் ஆஃப் காலிமேஷன். நெக்ஸ்ட் we'll move on to the next part. Next is your optical defects. So இந்த optical defects பத்தி லைக் இது வரைக்கும் அவ்வளவா கேட்டதில்லை. பட் என்ன டிஃபெக்ட்டுக்கு என்ன லென்ஸ் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். லைக் நாட் இன் மச் டீடைல், ஜஸ்ட் வில் நோ வாட் இஸ் த கரெக்டட் லென்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படின்ற ஆப்டிக்கல் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஏப்ளனாட்டிக் லென்ஸ் வச்சு யூ கேன் கரெக்ட் யுவர் லைக் அந்த டிஃபெக்டை நீங்க மீறி வரலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு குரோமேட்டிக் அபரேஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஏக்ரோமேட்டிக் லென்ஸ் இருக்கலாம். இந்த ஏக்ரோமேட்டிக் லென்ஸ் தான் முன்னாடி பார்த்தோம்ல, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஏக்ரோமேட்டிக்னு சொன்னல. ஸோ அந்த ஏக்ரோமேட்டிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா அந்த லைட் ரே ஒரு லென்ஸ் வழியா பாஸ் ஆகும்போது இட் வில் பி ஸ்பிளிட்டட் இன்டு த கலர் பேண்ட்ஸ், விப்யூர் கலர் பேண்ட் ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு இமேஜ். ஸோ அதனால என்ன ஆகும், இது எல்லாத்தையும் ஒரே கலர் பேண்டா வந்து ஃபால் ஆகுற மாதிரி பண்ணும். தட் இஸ் யுவர் ஏக்ரோமேட்டிக் லென்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன். இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் வந்து என்னன்னா, லைக் ஒரு லென்ஸ் இருக்கும், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகணும், அப்பதான் யூ கெட் அன் இமேஜ். லைக் இது ஒரே பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகாம இருந்துச்சுன்னா தட் வில் பி யுவர் அபரேஷன், ஸ்பெரிக்கல் அபரேஷன். அதை திருத்தணும்னா யூ கோ ஃபார் அப்ளானட்டிக் லென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் லெவலிங் ஹெட். ரொம்ப முக்கியம் இந்த லெவலிங் ஹெட். ஸோ இந்த லெவலிங் ஹெட்னா எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே லேப்ல யூஸ் பண்ணிருப்பீங்களோ, டம்பி லெவல். ஸோ அந்த டம்பி லெவல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பேஸ் பிளேட் இருக்கும். லைக் 2 பேஸ் பிளேட், மேல ஒரு பேஸ் பிளேட் இருக்கும், கீழே ஒரு பேஸ் பிளேட் இருக்கும். அதுக்கு நடுவில் யூ ஹேவ் ஃபுட் ஸ்க்ரூஸ். ஸோ ஃபுட் ஸ்க்ரூஸ்னா லைக் அந்த 2 பிளேட்டை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் வந்து லைக் யூ நீட் டு ரொட்டேட், எதர் லைக் யூனிஃபார்மா ரொட்டேட் பண்ணணும். அதை பொறுத்து தான் வந்து அந்த லெவலிங் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அது இருக்கும். ஸோ இப்போ இந்த லெவலிங் ஹெட்ல பாத்தீங்கன்னா ட்ரை பேட்ச்னு ஒரு பிளேட் இருக்கும், ட்ரை வெட்னு ஒரு பிளேட் இருக்கும். எது ட்ரை பேட்ச்? மேல இருக்கிறது ட்ரை பேட்சா, கீழே இருக்கிறது ட்ரை பேட்சா? Any guesses? It is an imaginary line continuing towards illa. It is an imaginary line connecting your intersection of crosses and optical center of your objective lens. So இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க பிளேட், லைக் மேல இருக்க பிளேட் பாத்தீங்கன்னா it is called as tri batch. கீழே இருக்க பிளேட் is called as tri wet. இங்க நடுவில் இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஃபுட் ஸ்க்ரூஸ். தட் இஸ் யுவர் ஃபுட் ஸ்க்ரூஸ். ஸோ இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி தான், லைக் இது வந்து கிராஸ் செக்ஷன் வியூ. ஸோ இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து உங்களுக்கு அந்த ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெலிஸ்கோப் ஒரு டைரக்ஷன்ல வச்சுட்டு யூ அட்ஜஸ்ட் த ஃபுட் ஸ்க்ரூஸ். நெக்ஸ்ட் இன்னொரு டைரக்ஷன் திருப்பி யூ அட்ஜஸ்ட் த your foot screws such that it is in level with your horizontal surface. Next, temporary adjustments. So எல்லாத்துக்குமே இந்த temporary adjustments ரொம்ப முக்கியம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டு வந்தாலும் அதுல இந்த temporary adjustment தெரியணும். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒவ்வொரு temporary adjustment இருக்கும். அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் ரீசனிங் கொஸ்டின் யூ கேன் கெட் இட். ஸோ லெவலிங்ல இருக்கக்கூடிய டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் டம்பி லெவல் நம்ம யூஸ் பண்ண லெவலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் செட்டிங் அப்.
tripod வச்சு you are going to setting up. Next is your leveling. Leveling தான் உங்களோட foot screws வச்சு adjust பண்ணி you level your dumpy level. Next is your elimination of parallax. So இந்த elimination of your parallax தான் like உங்களுக்கு வந்து first பார்த்தோன்னே எல்லாமே கரெக்டா தெரியுதா or you do some adjustments. Yeah, you do some adjustments in your level. So that is your elimination of your parallax. Image வந்து ஷார்ப்பா தெரியுதான்னு பார்ப்போம். Like you have a screw over here. Telescope you have a screw over here. பார்த்து image ஷார்ப்பா தெரியுது. Like these are the temporary adjustment. எல்லாத்துக்கும் temporary adjustment மட்டும் தனியா கூட எழுதி revision நோட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த elimination of parallax எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி கேட்டிருப்பாங்க. Like you have two methods. You focus the eyepiece or you focus the objective. Like you need to focus your eyepiece to eliminate the parallax and you need to focus the objective to get the parallax. That is nothing but like நீங்க பார்க்கும்போது எல்லாமே வந்து தெளிவா தெரியணும். லைக் நீங்க ஐபீஸ்ல இருந்து பார்க்கும்போது லைக் நீங்க ஐபீஸையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களோட லென்ஸை ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணியும் யூ கேன் எலிமினேட் யுவர் பேரலாக்ஸ். நெக்ஸ்ட் லெவலிங் ஸ்டாஃப். நமக்கு தெரிஞ்ச அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லெவலிங் ஸ்டாஃப். லெவலிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அதோட ஹைட் வந்து நிறைய இருக்கு. 3 மீட்டர் லெவலிங் ஸ்டாஃப், 4 மீட்டர் லெவலிங் ஸ்டாஃப் யூ ஹேவ். அதே மாதிரி ஆல்டர்னேட் கலர் பேண்ட்ஸ் இருக்கும். லைக் ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் மார்க்கிங்ஸ் இருக்கும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க்கிங்ஸ் வருதோ அது மட்டும் ரெட்ல வரும். அதே மாதிரி யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஃபோல்டிங் டைப், அப்புறம் வந்து டார்கெட் ஸ்டாஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் முக்கியமா இந்த லெவலிங் ஸ்டாஃப்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லீஸ் கவுண்ட் ஆஃப் அ லெவலிங் ஸ்டாஃப். ஸோ லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ் கவுண்ட் இஸ் நத்திங் பட் 5 mm or 0.005 meters. என்னைக்குமே நீங்க ஒரு லெவலிங் எடுக்கிறீங்கன்னா லைக் அந்த லெவலிங்கை வந்து மென்ஷன் பண்றீங்கன்னா லைக் பிளஸ் இருக்கணும், பிளஸ்ஸா மைனஸான்னு இருக்கணும். 1.5 meters, 1.5 metersனா இந்த 1.5 நிறுத்திடக்கூடாது. இட் இஸ் 1.500 meters. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 0 என்னைக்குமே இருக்கணும். உங்களோட லைக் நீங்க பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்ல நீங்க எழுதக்கூடிய வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஒய்? பிகாஸ் யுவர் லீஸ் கவுண்ட் இஸ் 0.005. அந்த ஒரு ரீசனுக்காக யூ நீட் டு ரைட் இட் இன் 3 decimal points. டெசிமல் பாயிண்ட் அடுத்து 3 places இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த வித் ரெஸ்பெக்ட் டு லெவலிங் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் டைப்ஸ் ஆஃப் லெவலிங். என்னென்ன டைப்ஸ் இருக்கு லெவலிங்? ஃபர்ஸ்ட் இஸ் சிம்பிள் லெவலிங். ஸோ சிம்பிள் லெவலிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து லைக் நான் இங்க இருந்து ஐ ஃபோக்கஸ், ஸோ ஐ கீப் அ லெவலிங் ஸ்டாஃப் ஓவர் தேர் அண்ட் ஐ டேக் அ மெஷர்மெண்ட். ஐ கீப் அ லெவலிங் ஸ்டாஃப் இன் another place. I take the staff readings and I calculate the difference in elevation. That is your simple leveling. Normala பண்றது. Next is your differential leveling. So differential leveling na இப்போ என்னோட surface வந்து ஸ்ட்ரைட்டா இல்ல. My surface is undulated. Say imagine your surface is like this. இங்க நீங்க ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வச்சு பார்க்க முடியுமா? இதுல your points are like this. This is 1 point, this is 1 point, this is 1 point, this is 1 point and this will be 1 point. So இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ல எடுக்க முடியுமா? If I am setting up a level over here, like நான் இங்க ஒரு level staff இப்ப இங்க இருந்து I can see this one, I can also see this one sometimes, but I can't see these 3 things. So if your distance is large and you have a more undulated surface, you go for this differential leveling. Differential leveling la onnum illa, you'll have more than one survey station. Like level station pathina instrument station ore edathila irukadu, inga irundhu you are going to change it to the another station. So if your differences is large and your distances are far, you go for this differential leveling. So இந்த மாதிரி லைக் ஒரு கீ பாயிண்ட்ஸ் வச்சு क्वेश्चंस வரும். அதுக்காக தான் ஃப்ளை லெவலிங். ஃப்ளை லெவலிங்னா என்னன்னா ஃப்ளை லெவலிங் பொறுத்த வரைக்கும் யுவர் ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். த philosophy is சேம். லெவலிங் பண்ணக்கூடிய philosophy சேம் தான். பட் ஆனா ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than accuracy. நீங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐ மார்க்ட் 5 பாயிண்ட்ஸ். நான் 5 பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட். லைக் எனக்கு வந்து சர்வே ஒர்க்கை ஃபாஸ்டா முடிக்கணும். Accuracy is not important, speed is important. In that way, it is called as fly leveling. Next is a check leveling. Check leveling na நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஃபீல்ட் ஒர்க் அதை செக் பண்றது. லைக் நம்ம என்னாச்சும் வேலை செஞ்சிருந்தோம்னா அதை செக் பண்ணக்கூடிய
ஒர்க்ஸ்லாம் இஸ் கால்ட் அஸ் செக் லெவலிங். லெவலிங் வச்சு நீங்க அந்த ஃபீல்ட் ஒர்க்கை செக் பண்ண போறீங்களா? சே எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் laid a road, so you need to check, லைக் நான் வந்து கரெக்டான லெவலுக்கு தான் லே பண்ணிருக்கேன், நான் வந்து இவ்வளவு திக்னஸ் போட்டிருக்கேன்னு சொல்றேன். அப்போ நான் லே பண்றதுக்கு முன்னாடி ஐ would have taken some staff reading, லே பண்ணதுக்கு அப்புறம் ஐ would have taken some staff reading. So to check the accuracy of my field work, I do this check leveling. Next, profile leveling. So profile leveling na, இது என்னோட road section na, I take a leveling point over here, like inga, 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 inga. So along the longitudinal section, like longitudinal leveling சொல்லுவாங்க. உங்க ரோடோட சென்ட்ரல் லைன்ல, லைக் longitudinal sectioning, cross sectioning இருக்கும்ல. ஸோ longitudinal sectionல எடுக்கிறது எல்லாமே வந்து இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபைல் லெவலிங். ப்ரொஃபைல் லெவலிங் தான் உங்களோட ரோடோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ உங்க ரோடோட அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, லைக் இட் இஸ் கோயிங் டு த கர்வ்டா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ப்ரொஃபைல் லெவலிங். நெக்ஸ்ட் இஸ் த cross sectioning. So cross sectioning is nothing but right angles to the center line. So இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் லெவலிங். cross sectioning எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். So இந்த cross sectioning உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, this will give you the camber, லைக் உங்க ரோட்ஸ் வந்து ஸ்லோப்டா இருக்கா அப்படின்னு சொல்றது இந்த cross sectioning. அப்புறம் இதுக்கு அடுத்து லைக் யூ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். லெட்ஸ் கோ டு த டெர்மினாலஜிஸ். எல்லாரும் லெவலிங் பண்ணிருக்கீங்களா? So first is the back sight. What is back sight? அப்படி சொல்லக்கூடாது, லைக் இன்னும் ரிஃபைன் பண்ணி சொல்லலாம். Like the first reading that you take on a known point of elevation. ரொம்ப முக்கியம், known point of elevation. The first reading you take on a known point of elevation is your back side. இப்போ எனக்கு வந்து அந்த அது பெஞ்ச்மார்க் வந்து தரையிலேருந்து ஐ அசியூம் இட் அஸ் சம் 3 feet ன்னு தெரியும். ஸோ இந்த 3 feet னா லைக் ஐ நோ த சர்ஃபேஸ் ஆஃப் மை டேபிள் இஸ் 3 feet from my ground surface. I keep a staff over there and I check my level. So that is the first site that you take on a point of known elevation is called as back side. Next, foresight. Come to the foresight. Foresight now, what is foresight? Back side na திருப்பி பார்க்கிறதுலாம் இல்ல. Back side na it is like அது இமேஜ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றதுக்காக லைக் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பின்னாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டம்பி லெவல் வச்சு பின்னாடி இருக்கிறது பேக் சைட்டோ முன்னாடி இருக்கிறது ஃபோர் சைட்டோ, லைக் அது இமேஜ் ரெப்ரசன்டேஷனுக்காக மட்டும்தான். பேக் சைட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிவேஷன் you take upon a known point of first reading that you take on a known point of elevation is your back side. Foresight, what will be the foresight? Foresight is your last reading that you take in your leveling before changing your instrument. இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து மாற்றத்துக்கு முன்னாடி கடைசியா நீங்க என்ன எடுக்கிறீங்களோ தட் வில் பி யுவர் ஃபோர் சைட். அப்போ வாட் இஸ் இன்டர்மீடியட் சைட்ஸ்? இந்த பேக் சைட்டுக்கோ ஃபோர் சைட்டுக்கோ நடுவில் எடுக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இட் இஸ் கோயிங் டு பி யுவர் இன்டர்மீடியட் சைட். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் லெவலிங் இருக்கு, லைக் மெத்தட்ஸ் ஆஃப் புக்கிங் சொல்லுவாங்க. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் புக்கிங்னா எப்படி நீங்க வந்து அதை மெஷர் பண்ணலாம் அப்படின்றது. யூ ஹேவ் டூ மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். We are just revising தான், not going into the subject. So என்ன key points மட்டும் பார்த்துடலாம். Height of instrument. Say example,
இங்க பாருங்க லைக் இது என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஏல இருந்து நான் ஒரு பாயிண்ட லைக் நோன் பெஞ்ச்மார்க் இந்த பாயிண்டோட எலிவேஷன் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்டோட எலிவேஷன் ஐ நோ திஸ் பாயிண்டோட எலிவேஷன் ஸோ இந்த பாயிண்டோட பெஞ்ச்மார்க் எலிவேஷன் லைக் பெஞ்ச்மார்க்னு வச்சுக்கலாம் ஏன்னா அதோட எலிவேஷன் எனக்கு தெரியும் ஸோ அது வந்து 100 மீட்டர்ஸ் இப்போ நான் இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஏ வச்சிருக்கேன் ஏல இருந்து அந்த பெஞ்ச்மார்க் மேல ஐ கீப் மை லெவல் ஸ்டாஃப் அண்ட் ஐ எம் செலக்டிங் மை லெவல் ஸ்டாஃப் I get my staff reading as 3 meters. I get my staff reading as, say example, 3 meters. So what will be my height of instrument? What is my height of instrument? இப்போ height of instrument na instrument வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்றது. So நமக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மீட்டர்னு தெரியும். அப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல லெவல் வச்சு பார்க்கும்போது 3 மீட்டர்ஸ் காட்டுது. அப்போ this is 100 plus 3. 103 meter is my height of instrument. So this in the method வச்சு தான் பாப்போம். This will be your back side. ஏன்னா point of known elevation. அதுக்கப்புறம் I keep my leveling staff here. So this will be my intermediate site or foresight. Like instrument station change பண்றேனா that will be my foresight. Instrument station change பண்ணலனா that will be your intermediate site. ஆமா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் ஏன்னா நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி சே எக்ஸாம்பிள் நான் இது வந்து என்னோட ஃபோர்சைட்டா எடுத்துக்கிறேன். I assume it as my foresight. இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாத்துறேன். இந்த foresight வரும்போது லைக் இதோட எலிவேஷன் நான் கால்குலேட் பண்றேன். லைக் நான் இங்க எடுக்கும்போது ஸ்டாஃப் ரீடிங் இஸ் மை 3.5 மீட்டர்ஸ்னு வருது ஸ்டாஃப் ரீடிங். அப்ப இந்த பாயிண்டோட RL என்னவா இருக்கும்? 100 RL is equals to 103. That is height of instrument minus your foresight reading. Like height of instrument minus your foresight reading, or if it's an intermediate site, it is an intermediate site reading. So, அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம height of instrument எவ்வளோ 103 minus foresight or intermediate site reading எவ்வளோ that is 3.5. So 103 minus 3.5, it is going to give me 99.5 meters. அப்ப RL of this place is 99.5 meters. ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு நான் இங்க இருந்து இங்க வச்சிருக்க லைக் இதெல்லாம் நான் erase பண்ணிடுறேன். இப்போ I keep a level staff here. இப்போ இந்த level staff நான் இந்த instrument stationல இருந்து பார்க்க முடியாது. I need to change my instrument station. So இங்க இருந்து நான் இங்க வரேன். Like I am keeping my instrument station here. I keep my instrument station here. So instrument station change பண்ணோனே நம்ம என்ன எடுக்கணும்? Back side. Back side எடுக்கணும். Back side is nothing but the first point you take with respect to point of known elevation. இப்போ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய known elevation என்னது? இந்த பாயிண்டா? So இதோட elevation நம்மளுக்கு தெரியும் 99.5. So I take a back side over here. This will be my back side. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கான பேக் சைட்டா அது இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு ஐ கெட் 1 மீட்டர். சே எக்ஸாம்பிள் ஐ கெட் மை ஸ்டாஃப் ரீடிங் அஸ் 1 மீட்டர். ஸோ வாட் வில் பி மை ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்? 99.5 plus 1 meter, which is 100.5 meters. புரிஞ்சுதா? So this is my height of instrument. Next I take my foresight. So next I take my let it be an intermediate site. So நான் இங்க இருந்து ஒரு intermediate site எடுக்கிறேன்.
So this is going to be around say around ஒரு 1.5 வச்சுப்போம். எக்ஸாம்பிள் தான், எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடையாது. 1.5 மீட்டர் என்னோட ஸ்டாஃப் ரீடிங் வருது. அப்போ இந்த பாயிண்டோட ஆர்எல் என்னவா இருக்கும்? RL is equals to நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, என்ன ரெண்டு ஃபார்முலா தெரியணும். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் equals to பெஞ்ச்மார்க் பிளஸ் பேக் சைட். பெஞ்ச்மார்க் பிளஸ் பேக் சைட். அப்புறம் அதுக்கு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே ரெடியூஸ்டு லெவல் கண்டுபிடிப்பீங்க. RLனா ரெடியூஸ்டு லெவல் ஆர் த எலிவேஷன், அந்த பாயிண்டோட எலிவேஷன். ஸோ RL is equals to height of instrument minus foresight or intermediate side. So அப்போ RL இதுக்கு நமக்கு height of instrument தெரியும் 100.5. So 100.5 minus என்னோட ரீடிங் எவ்வளோ? 1.5. So if you do this, what you will get? 99 meters. So you get 99 meters. So இது என்னோட intermediate side. எனக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. I keep one more point over here. Okay. So I am again citing here. Say example, this is coming around 2 meters. 2 meters. So what will be the RL? What will be the RL of this point? Same, height of instrument in 100.5, height of instrument. Adilende minus 2. You get 98.5 meters. This is how you calculate in your height of instrument method. இததான் வந்து இங்க ஃபார்முலாவா டைரக்டா கொடுத்திருக்கேன். லைக் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இதெல்லாம் பண்ண சொல்ல போறது இல்லை. You need to know the concept. Just you need to know these formulas. Height of instrument is equals to RL. Benchmark ஓட RL plus your back side. அப்புறம் நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷனோட ரெடியூஸ் லெவல் நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னா இட் இஸ் எய்தர் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் இன்டர்மீடியட் சைட் ஆர் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் யுவர் ஃபோர் சைட். இதுதான். அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க பண்ண ஒர்க் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியணும். அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம புக்கிங் பண்ணும்போது we'll have a table. First will be the serial number or point, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் you have back side, intermediate side, foresight, height of instrument, height இந்த மெத்தடுக்கு height of instrument, remarks. இப்படிதான் இருக்கும் உங்களோட மெத்தட் ஆஃப் புக்கிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்ல வந்து இங்க வந்து ரிமார்க்ஸ்ல ஐ ரைட் மை பெஞ்ச்மார்க் 100. ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பெஞ்ச்மார்க் 100ன்றது நோன் எலிவேஷன். அப்புறம் ஐ டேக் மை பேக் சைட் ரீடிங் எக்ஸாம்பிள் 3 meters எடுக்கிறேன்னா வாட் வில் பி மை ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் 103. நெக்ஸ்ட் எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்டர்மீடியட் சைட்ல வரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் கடைசியா எடுக்கக்கூடிய சைட்டை ஃபோர் சைட்ல எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோன்னே ஐ கெட் மை பேக் சைட். அப்போ இந்த ஃபோர் சைட்டுக்கு நேராவே இங்க ஒரு பேக் சைட் வரும். பிகாஸ் த ஸ்டேஷன் இஸ் சேம். லைக் நாட் த ஸ்டேஷன் டிஃபர்ஸ், த பாயிண்ட் இஸ் சேம். The point is going to be same. அப்போ change pointல you have both foresight and your back side. That you need to know. இப்போ நான் பண்ண ஒர்க்லாம் வந்து கரெக்டா தப்பான்றதுக்கு I have a check, arithmetic check. ஸோ இந்த arithmetic checkல பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரலா ஃபார்முலா தான் எக்ஸாம்ல வரும். லைக் சம்மேஷன் ஆஃப் பேக் சைட், இந்த பேக் சைட்டோட சம்மேஷன் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் யுவர் foresight. இதோட டிஃபரன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு யுவர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் RL மைனஸ் ஃபர்ஸ்ட் RL. இங்க ஒரு RL வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸும் should be equal. So that is your arithmetic check in your height of instrument method. So in the height of instrument method la pathina your intermediate sides are not checked. Only your back sides and your foresights are alone checked.
your intermediate sites are not checked. So relative சொல்லும்போது rise and fall method க்கும் height of instrument method க்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது பாத்தீங்கன்னா like height of instrument is less accurate, rise and fall is more accurate. ஏனா அதுல வந்து intermediate sites செக் பண்ணல நம்ம. So next வந்து அந்த rise and fall method பார்த்தலாம். It is fast but less accurate. Next is your rise and fall method. So இந்த rise and fall method போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும், ஒரு conceptual understanding. Imagine my ground is like this. I take a point over here, I take a point over here, and I keep this is my instrument station, this is my level stuff over here, and this is one more level stuff over here. Like this will be my horizontal line of sight. இப்போ என்ன क्वेश्चनனா இங்க வர லைக் இந்த ரீஜன்ல வரக்கூடிய ரீடிங்கோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்குமா இல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீடிங்கோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்குமா? 1 or 2 which will be giving me a higher reading value. Higher reading value. Which is going to giving me a higher staff reading value. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Which is going to give me a higher staff reading. Second one தான். அப்போ first one வந்து 1 meter இருந்துச்சுன்னா second one 1 meter இருந்துச்சுன்னா second one maybe 3 meters because இது வந்து என்னோட staff ஓட 0. இது என்னோட 0. So this can be 1 meters or this can be 3 meters. அப்போ உங்களோட staff reading increase ஆகிட்டே போச்சுன்னா what is that saying? Like என்னோட ground வந்து sloping downwards. My ground is sloping downwards. இப்போ I change my instrument station. Imagine okay, now imagine இப்படி இருக்கு. ஸோ இப்போ என்னோட ரீடிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட ரீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு 1 மீட்டர் இருந்துச்சுன்னா ஹியர் ஐ மே கெட் 0.1 அரௌண்ட். ஸோ அப்போ ரீடிங் டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா யுவர் ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். லைக் இட் இஸ் அன் அப்வர்ட் ஸ்லோப், லைக் இட் இஸ் அன் டவுன்வர்ட் ஸ்லோப். நிறைய லைக் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லெவல்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்லோப்பிங் கிரவுண்டா லைக் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் கிரவுண்டா ஸ்லோப்பிங் அப்வர்ட் கிரவுண்டான்றது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை வச்சு தான் இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் இருக்கும். ஸோ இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது ஹையர் த ஸ்டாஃப் ரீடிங் லோவர் த கிரவுண்ட் லெவல் அண்ட் வைஸ் வர்சா. வைஸ் வர்சானா அப்போ ஸ்டாஃப் ரீடிங் வந்து லோவரா இருந்துச்சுன்னா லைக் ஹையர் த ஸ்டாஃப் ரீடிங் லோவர் த கிரவுண்ட் லெவல், லோவர் த ஸ்டாஃப் ரீடிங் ஹையர் த கிரவுண்ட் லெவல். லைக் நம்ம பாக்குறதுல இருந்து உயர் மட்டத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். லைக் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கும் புக்கிங் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வில் பி யுவர் சீரியல் நம்பர், நெக்ஸ்ட் இஸ் யுவர் பேக் சைட்,
intermediate site, foresight, rise, fall, remarks. You have a reduced level. RL value இருக்கும் நடுவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனோட பெஞ்ச்மார்க் வேல்யூ தெரியும், இட் இஸ் 100 meters. ஸோ இப்போ அந்த 100 meter எலிவேஷனில் நான் ஸ்டாஃப் வைக்கிறேன். வைக்கும்போது என்ன காலம் ஃபர்ஸ்ட் நான் ஃபில்அப் பண்ணோம்? பேக் சைட். பேக் சைட்ல ஐ ரைட் இட் as 3 meters. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ல மை இன்டர்மீடியட் சைட், லைக் அடுத்தடுத்த not instrument station, next points. So second point la that is 1 meters. Apro third station la it is going to be 2 meters. Apro fourth station la it is going to be again 3 meters. Okay va? இப்போ எனக்கு ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டாஃப் ரீடிங்ஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. லைக் இஃப் கம்ஸ் இன் பாசிட்டிவ் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் ரைஸ். இஃப் இட்ஸ் கமிங் இன் நெகட்டிவ் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் த ஃபால். இப்போ பாருங்க 3 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரேன். அப்போ 3 minus 2 1 +1 -1 +1. So I'll write it in my rise. Next 1 மீட்டர்லேருந்து I am coming to 2 meter. 1 இங்க பாருங்க 1 ல இருந்து you are going to 2. 1 meter reading ல இருந்து 2. So 1 minus 2 -1. That means your ground is falling. So I'll write in the fall. So this is how you calculate your booking. அப்போ RL எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100 ல இருந்து like my benchmark is 100. 100 ல இருந்து rise. So 100 ல இருந்து rise னா it is going to be 101. அப்புறம் 101 ல இருந்து ஒரு 1 meter fall இருக்கு. So again like இதுல இருந்து 1 meter fall, அப்போ it is going to be 100. Like this is how you book in your rise and fall method. இந்த rise and fall method வந்து like இந்த மாதிரி புக்கிங்லாம் வந்து நீங்க பண்ண போறது இல்ல. லைக் மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா லைக் மெயின்ஸ்ல வந்து மேபி கேட்கலாம், SSC JE மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா. ஸோ இதுல செக் பார்த்தீங்கன்னா அதே தான், சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட். பேக் சைட்டோட சமேஷனோ ஃபோர் சைட் சமேஷனோ should be equal to your first RL, difference between first RL and your last RL, and also summation of rise and fall. இங்க இருக்கக்கூடிய ரைஸ் அண்ட் ஃபாலோட சமேஷனுக்கும் ஈக்குவலா லைக் அந்த டிஃபரன்ஸ்க்குமே ஈக்குவலா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா your intermediate sites are checked or not. செக் ஆயிருக்கா செக் ஆகலையா உங்களோட இன்டர்மீடியட் சைட்ஸ்? எப்படி செக் ஆயிருக்கு? எங்க இன்டர்மீடியட் சைட்ஸ்ல நான் எந்த ஒரு சமேஷனுமே பண்ணலையே. நீங்க கண்டுபிடிக்கிற ரைஸ் அண்ட் ஃபால் வந்து உங்களோட இன்டர்மீடியட் சைட்ஸ் வச்சு தான் கண்டே பிடிச்சிருப்பீங்க. ஸோ யூ ஆர் இன்க்ளூடிங் யுவர் ரைஸ் அண்ட் ஃபால் இன் யுவர் arithmetic check. Therefore your intermediate sites are getting checked. It is more accurate than your height of instrument method. So this is how you mention your like எப்படி more accurate சொல்றீங்கன்னா லைக் உங்களுக்கு இன்டர்மீடியட் சைட்ஸ் செக் ஆகுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் உங்களோட லெவலிங்ல எது வேணாலும் தெரியாம போயிருக்கலாம், இது தெரியாம இருக்கக்கூடாது. லைக் இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பார்ட். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இந்த கொஸ்டினும் காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின், எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் வரும். தட் இஸ் யுவர் இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங். ஸோ இந்த இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் பாத்தீங்கன்னா லைக் வாட் இஸ் திஸ் இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களோட லைன் ஆஃப் சைட்டுக்கு மேல இருக்கு. லைக் சே எக்ஸாம்பிள் மை ரூஃப் லெவல். லைக் நான் ரூஃப் லெவல் என்ன எலிவேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஐ கீப் மை இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஹியர். This is my flat ground. Assume it to be flat. So இது வந்து எனக்கு known benchmark. இது என்னோட பில்டிங்.
this will be my RCC chaja. Chajana ஒன்றும் இல்லை, sunshade. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா I keep my இங்கே வந்து I keep my staff over my benchmark. ஸோ எனக்கு benchmark value வந்து தெரியும். My benchmark value வந்து 100 meter from plus 100 meter from main sea elevation தெரியும். எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டோட எலிவேஷன் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த சஜ்ஜா வந்து லைக் அந்த சன்ஷேட் வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்குன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பேக் சைட் தான் நம்ம எடுக்கணும். ஸோ பேக் சைட் நான் இங்க இருந்து எடுக்கிறேன். பேக் சைட் எடுத்துட்டேன். ஸோ பேக் சைட்ல என்னோட ரீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ கெட் மை ரீடிங்ஸ் அஸ் say example I am getting it as 1 meter. 1 meter. So this is going to be my elevation. Next, நான் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட்ல இருந்து லைக் என்னோட ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சைட்ல இருந்தா மட்டும்தான் நான் லெவல் ஸ்டாஃப் கீழே வைக்க முடியும். லைக் இது வந்து என்னோட ஹாரிசான்டல் லெவல் ஆஃப் சைட்ல மேல இருக்கு. So I invert my staff and keep it over there. அப்படின்னா என்னோட ஜீரோ ஆஃப் த ஸ்டாஃப் இங்க இருக்கும் நார்மல் கண்டிஷன்ல. இன்வெர்ட் பண்ணி வச்சேன்னா என்ன ஆகும்னா என்னோட ஜீரோ ஆஃப் த ஸ்டாஃப் வில் பி ஹியர். I invert my staff here. I invert and keep my staff over here. Like this is how I keep. என்னோட ஜீரோ வந்து மேல இருக்கும். ஸ்டாஃப் ரீடிங் ஜீரோல இருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நவ் ஐ லைக் அந்த ஸ்டாஃப் ரீடிங்கை நான் பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது ஐ கெட் மை ரீடிங்ஸ் அஸ் அரௌண்ட் 2 meters. ஸோ ஃபைண்ட் ஆர்எல் வேணும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க, லைக் ஃபார்முலா அதெல்லாம் விட்டுருங்க, லைக் கான்செப்சுவலா பாருங்க. இது வரைக்கும் 100 meters நம்மளுக்கு தெரியும். நான் இங்க இருந்து இங்க போறேன், இங்க இருந்து இங்க போனா ஐ எம் 101 meters, 1 meter மேல போறேன். அப்புறம் இந்த இப்போ திஸ் லைன் இஸ் கோயிங் டு பி சேம். இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து 101 meterல ஸ்ட்ரெயிட்டா இருக்க போகுது. அது இந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் சரி, இந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் சரி. இப்போ இங்க வந்து 2 மீட்டர்னு சொல்றது. 2 மீட்டர்னா திஸ் இஸ் இந்த ஹைட் வந்து 2 மீட்டர்ன்றது தான் இந்த இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் சொல்லுது. என்னைக்குமே இந்த இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் எடுக்கிறீங்கன்னா இட் ஷுட் பி மைனஸ், லைக் ஸ்டாஃப் ரீடிங்ல மைனஸ் நெகட்டிவ் சைன் இருக்கணும். ஸோ 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து இந்த லைன் வந்து எனக்கு 101 மீட்டர் லைன். அதுல இருந்து நான் மேல போனோம். ஸோ மேல போனோம்னா இந்த 101ல இருந்து நான் 2 units மேல போறேன். ஸோ இங்க இருந்து ஐ எம் கோயிங் 2 meter ஹைட். அப்ப 2 meter ஹைட்டுக்கு போனேன்னா ஸோ வாட் வில் பி த எலிவேஷன் ஓவர் ஹியர்? இது வரைக்கும் 101 plus 2. ஸோ 101 plus 2 இஸ் கோயிங் டு கிவ் யூ 103 meters. திஸ் இஸ் யுவர் RL ஆஃப் யுவர் சன்ஷேட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்திருக்கு. அதே மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ணியும் கேட்கலாம். ரிவர்ஸ் பண்ணி கேட்கலாம்னா என்னன்னா இது வந்து லைக் யுவர் RL ஆஃப் யுவர் சன்ஷேட் இஸ் 103 meters கேட்டுருவாங்க. இந்த பாயிண்டோட எலிவேஷன் என்னதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 103 மைனஸ் இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் எவ்வளோ அதை நீங்க டிடக்ட் பண்ணணும். -2 பண்ணீங்கன்னா இங்க இருந்து இந்த லைனுக்கு வந்துருவீங்க. இப்ப இந்த லைன்ல இருந்து நீங்க தரைக்கு போகணும். அப்போ இந்த லைன்ல இருந்து இங்க போனோம்னா லைக் -1 யூ கெட் 100 meters. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பார்ட், நிறைய எக்ஸாம்ல வந்திருக்கு இந்த இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங். ஸோ அதுல தெரிய வேண்டியது என்னன்னா உங்களோட இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் வில் ஹாவ் நெகட்டிவ் சைன். லைக் ஸ்டாஃப் ரீடிங் எழுதும் போது நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா இட் ஷோஸ் தட் இஸ் யுவர் இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங். நெக்ஸ்ட் இந்த எரர்ஸ் இன் லெவலிங். எரர்ஸ்க்கு வந்து லைக் we can continue the errors in your next class. We'll finish our class for 1 hour today. I think it's up to time. We'll finish our class here. So thank you and we'll meet you on next 6 AM club. So 1 hour உங்களுக்கு ஸ்டடி டைம் இருக்கும் இங்க. So 1 hour ஸ்டடி டைம் படிங்க, நோட்ஸ்